إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காண்பிக்கிறான். குறிப்பாக ஒரு 25 நபிமார்கள், சிலருடைய வரலாறுகள் விரிவாக, சிலருடைய வரலாறுகள் பெயர் மாத்திரம் என்று சுருக்கமாகவும் விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்று சூரை யூசுப் முழுமையாக ஓதப்பட்டது. நபி என்று சொன்னாலே அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அல்லாஹுவின் செய்தியை துன்யாவுக்கு சொல்பவர்களும் அவர்கள்தான் நபிமார்கள். அவர்கள் தனிப்பட்ட தங்களுடைய இபாதத், தங்களுடைய செய்கைகளினால் உருவானவர்கள் அல்ல, அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அதே போல் ரப்பினுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறான். என்றாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹு தஆலா வரிசையாக சொல்லி காண்பிக்கிறான். எந்த நபிமார்களுடைய வரலாறு விட்டு விட்டா ஒவ்வொரு இடத்துல அல்லாஹு தஆலா படிப்பினைகளுக்காக சொல்வான். என்றாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வரிசையாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, ஒரே இடத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. மற்ற நபிமார்கள் எல்லாம் அங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சூரை யூசுப் என்ற பெயரால் ஒரே இடத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, முழுமையாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே நிறைய பாடங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லுங்களேன்னு கேட்டாங்க, வரலாறு சொல்லுங்களேன். நான் அப்ப அல்லாஹ் சொன்ன, நான் சொல்றேன், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அழகான ஒரு வரலாறை நான் சொல்கிறேன். யார் இதை கேட்டார்களோ அவர்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. லகத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன், ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி, அல்லாஹுவே அஹ்ஸனுல் கஸஸ், அழகான வரலாறு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு வரலாறு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. இது புதுசு இல்ல, வருஷந்தோறும் நம்ம கேட்கறது தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூரா ஓதி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லாம அதை கடந்து போக முடியாது. இருந்தாலும் சில ஞாபகங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 மக்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 பிள்ளைங்க. இதுல முதல் 10 பிள்ளைகளும் முதல் மனைவிக்கும், இரண்டாவது இருவர் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா புன்யாமீன், இந்த 2 பேரும் ராஹீல் என்ற இன்னொரு மனைவிக்கு உருவானவர்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள்ல எத்தனாவது ஆளுங்க? 11வது ஆள். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களில் 11வது மகன். இவர்கள் பலஸ்தீனத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிப்ரான் என்ற ஊரில் தான் வாழ்ந்து வந்தார். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல அந்த ஹிப்ரான் என்ற இடத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு இடம் வாங்கியிருந்தார்கள். அந்த இடத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு எவ்வளவு! ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மேராஜ் போயிருந்தேன், 3வது வானத்தில் ஹஜரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன். கது உஅத்திய ஷத்ருல் ஹசன், அழகினுடைய மொத்த பாதி. துன்யாவில யார் யாரெல்லாம் அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழகினுடைய மொத்த பாதியை சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பற்றி நமக்கு சொல்லி காண்பிப்பார். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு அந்த அழகுனால சோதனை தாங்கிறாங்க. அந்த அழகுனால சோதனை தான். என்ன, குழந்தை பிறந்த அந்த காலகட்டத்திலே ஒரு வளர்ப்பு தாயிடத்திலே கொடுப்பார்கள், அவங்க பால் கொடுப்பாங்க. அதனால பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாட்டுவதற்காக 1-2 வருஷங்கள் அப்படி வளர்ப்பு தாயிடத்தில் கொடுப்பது பழக்கம். இவனுடைய மாமி இடத்துல பால் குடிச்சாங்க.
மாமியிடத்துல பால் குடிச்சா 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த பிள்ளையினுடைய அழகு பார்த்தால் யாரும் கண்ணை திருப்பி எடுக்க முடியாத அளவிற்குண்டான அழகினுடைய அப்படிப்பட்ட கொள்ளை அழகு. அதுல சின்ன பிள்ளைங்கன்னா சொல்ல வேண்டியதும் இல்லை. அதற்கு யாக்கூப் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மாமி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், கொஞ்சம் என்கிட்ட இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நாள் கழிச்சா அதுக்கு பிறகு தருவாங்கிறதுக்காக வேண்டி கேட்க போனா, ஆக நம்மள்ட்ட இருந்து புடிஞ்சிருவாங்க தெரியுதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய மாமி ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரி கூட்டு போங்க அப்படின்னு அவர் பெறப்படுறதுக்கு உண்டான எல்லாம் ரெடியாக்கி வைக்கிற மாதிரி உள்ள ஒரு நிலையில அவங்களுடைய சாதனங்களோடு சேர்த்து ஒரு செம்பை தூக்கி உள்ள வச்சுட்டான். அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த வீட்டினுடைய ஏதாவது ஒரு பொருள் இவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய ஏதாவது ஒரு பொருள் இவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இவர்கள் அவர்களுக்கு சொந்தம். அந்த வீட்டுக்கே இவங்க சொந்தமாயிருவாங்க, வீட்டுக்கே சொந்தமாயிருவாங்க. அந்த அடிப்படையில அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மாமி அவங்களுடைய வீட்டுல உள்ள ஒரு பொருள் செம்பு இவங்கள்ட்ட இருந்த காரணத்தினால திருப்பி நிர்பந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்க வேண்டியது வந்துருச்சு, மாமி வீட்டிலேயே. யாக்கூப் அதற்கு அந்த மாமி மௌத்தாரவர் அங்கதான் இருந்தாங்க. அந்த மாமி மௌத்தார வர அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய அழகுனால எனக்கு சோதனை தான். முதல்ல என் மாமி என்னுடைய பேரழகின் மீது அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பினாலே நான் ஒரு திருட்டு பட்டம் கட்டப்பட்டேங்கிறான். 2வது என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தகப்பனார் என் மீது கொண்ட அந்த ஒரு பேரழகு, என் மீது கொண்ட ஒரு நபி தன்னுடைய பிள்ளை, 2வது மனைவிக்கு பிறந்த மற்றவங்க எல்லாம் 10 பேரு உனக உஸ்மாங்கிறாங்க. நாம பெரிய கூட்டமா இருக்கிறோம், நம்ம பாப்பா அவங்களை விட்டுட்டு அவரை பிரியப்படுறாருன்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப அதனால இவங்களுக்கெல்லாம் ஆக அந்த பிள்ளைங்க தனியாயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பிள்ளையின் மீது உள்ள பிரியமும் ஜாஸ்தி, அழகும் சேர்ந்துருச்சு. அதனால இந்த பிள்ளையின் மீது உள்ள பிரியம். இதுக்கு சரியான வழி இவர் அங்கிருந்து தள்ளிடணும். தள்ளினாத்தான் நம்ம மேல கவனம் வரும். பாப்புக்கு நம்ம மேல கவனம் வரணுமானா இவர் ஆலங்கரும் தூக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால தகப்பனார் தன் மீது கொண்ட அந்த பிரியத்தின் காரணத்தினால் நான் கிணற்றில் போடப்பட்டேன். அதனால முதல் அழகினாலே நான் சோதிக்கப்பட்டது திருட்டு பட்டம், 2வது அழகின் மீது காரணத்தினாலே அவருடைய அழகினாலே என் மீது கொண்ட அன்பினாலே நான் ஆக்கப்பட்டது கிணற்றிலே. 3வது லிஹாமா, அந்த பிரியத்தினால அந்த என் மீது கொண்ட கொள்ளை அழகின் மீது உள்ள பிரியத்தினால் நான் சிறையில் அடைக்கப்பட்டேங்கிறான். ஆக அழகு என்பது பல்வகையிலும் எனக்கு ஆபத்தாகவும் சோதனையாகத்தான் அமைந்ததுன்னு சொல்றான். இந்த வரலாறு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வாப்போடைய பிரியம் தங்களுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னாங்க, அப்பா நாங்க எல்லாரும் அவரை கூட்டு என்ன செய்யறோம், வெளியில கூட்டு போறோம்னு சொன்னாங்க. வானப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல என்ன பயம், நாங்க மொத்தமா இவ்வளவு பேர் இருக்கிறோம், நாங்க மொத்தமா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா அப்ப நாங்க ஒழுங்கு அர்த்தம், நாங்க பலவீனமானவர்கள் அர்த்தம், நாங்க பாத்துக்கிடுவோம், எங்க கூட அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சும்மா அனுப்பியிருந்தா பிரச்சனை இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அகாஃபு யஅகுலஹு ذئبு வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். எப்பா நீங்க கவனம் இல்லாம இருக்கும் பொழுது காட்டு பக்கம் அங்கெல்லாம் கூட்டு போறீங்க, ஓனா ஏன்னா அடி சாப்பிட கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வருது. ஆஹா இப்படி ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால இவங்களை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுட்டு சட்டையை கலந்துட்டு தான் போட்டாங்க. அந்த சட்டையை அங்க உள்ள ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை இப்படி சட்டைக்கு மேல தேய்ச்சி விட்டாங்க. அப்படி அதுக்கு பிறகு இங்க வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா இது ஓனாய் அடிச்ச அடி மாதிரி தெரியலையே, இது ஓனாய் அடிச்சிருந்தா முதல்ல சட்டை கையிலே கிடைச்சிருக்காது. ஓனாய் கழுவிட்டு போயிருந்தா சட்டை கையில கிடைச்சிருக்குமா, சட்டை கையிலே கிடைச்சிருக்காது. அப்ப அதனால அங்க ஏதோ நடந்திருக்கு. ஒரு பொய்யான ரத்தத்தை கொண்டு தகப்பனார் இடத்தில் வந்தார்கள். கால பல் சவ்வரத்திற்கும் அம்புசுக்கும் அம்புரா, நீ ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கிறீங்க அது மட்டும் தெரியுது. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, எப்படியும் நம்ம பிள்ளை உயிரோட இருக்கிறாரு. ஏன்னா சட்டையும் கிளியல்ல, ரத்தமும் இது ஆட்டுடைய ரத்த மாதிரி உள்ள ஒரு நிலையும் தெரியுது. அதனால ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆறுதல். சரி இருந்தாலும் நான் சபர் செய்துக்கிறேன்னு சொல்லி இதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அங்க விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஆளுக்கு மனசு கேட்கல், என்ன தெரிந்தாலும் நம்ம சகோதரர் தானே, அவரை கொண்டு போய் இப்படி கிணத்துல போட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு
அந்த 10 பேர்ல ஒரு ஆளு, ஏமா நீங்க போங்க நான் வர்றேன்னு திரும்ப வந்துட்டார். எங்க வந்தாரு? கிணத்துக்கிட்ட வந்தார். கிணத்துக்கிட்ட வந்து அவரை காப்பாற்றணுங்கிற திட்டத்துலதான் வந்தார். வந்தால் ஏற்கனவே அங்க ஒரு பயண கூட்டம் வந்து கிணறு இருக்கிறது என்பதை தண்ணீர் இருக்குமோ என்று எண்ணி அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக ஆளை உள்ள விட்டா உள்ள இருந்து ஒரு பையன் வர்றார். உள்ள இருந்து ஒரு அழகான பையன் வர்றார். வந்த உடனே அந்த நேரத்துல இவங்களும் தரிசையில் அந்த சகோதரர் வர்றாரு. வந்து பார்த்த உடனே சொன்னாரு, இது வந்து எங்களுடைய அடிமை அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பேசின உடனே அவங்க சொன்னாங்க, அப்படியா சரி நாங்க கொஞ்சம் பணம் தர்றோம், நீ வேணா எங்கள்கிட்ட தந்துருக்கன்னு சொன்னாங்க. நாங்க கொஞ்சம் பணம் தர்றோம், எங்கிட்ட வேணா தந்துருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு காப்பாத்த போனவரு இவர் அந்த நேரத்துல ஒரு 20 வெள்ளிக்கு எடுத்துட்டு வந்துட்டார். சமனின் பக்ஸின் தராகினும் வாதுவதான் அல்லா சொல்ற ரொம்ப அற்பமான விலைக்கு வச்சுட்டாங்க. ஒரு 20 வெள்ளிக்கு காப்பாத்த போனவரு சரி கூட்டம் காப்பாத்திட்டாங்களே, அதனால தடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம காப்பாற்றப்பட்டுருவாங்க, உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத நினைச்சிட்டு சரி ஒரு 20 வெள்ளி வந்தா பரவாயில்லைன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தா போன கூட்டம் மிஸ்ர்ல கொண்டு போய் வித்துச்சு. நமக்கு தெரியும் மிஸ்ர்ல வித்தா சுப்ஹானல்லாஹ் அவர்களை வாங்குறதுக்கு உண்டான அந்த கூட்டம் 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 இப்படி எப்படி கூட்டம் அல்ல, மிஸ்ரினுடைய சந்தையில பெருங்கூட்டம். அந்த நேரத்திலே மிஸ்ர் அதாவது எகிப்துல ஆட்சி செய்தவர்கள் மிஸ்ர்ல அந்த நேரத்துல ஆட்சியாளராக இருந்தாரே, அந்த அந்த ஆட்சியினுடைய மந்திரியாக இருந்தவர் பெயர் கித்மீர், நிதி மந்திரி. எகிப்தினுடைய மன்னர் வேற, நிதி மந்திரி வேற. நிதி மந்திரியினுடைய பெயர் கித்மீர். அந்த கித்மீர் தான் பெரிய விலை கொடுத்து இவரை வாங்கினார்கள். இந்த கித்மீர் தான் பெரிய விலை கொடுத்து இவங்களை வாங்கிட்டாங்க. வாங்கி அதுக்கு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. பருவ வயது. அந்த நேரத்துல இந்த கித்மீனுடைய மனைவிதான் சுலேஹா அம்மா. கித்மீனுடைய மனைவிதான் சுலேஹா அம்மா. இளமை ததும்பி நிற்கக்கூடிய அந்த நேரம், இளமை ததும்பி நிற்கக்கூடிய அந்த நேரத்துல சுலேஹா அம்மாவுக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு ஊசலாட்டம் வந்துச்சு. ஒரு ஊசலாட்டம் வந்துச்சு. வலம்மா பலகா சுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அல்லாஹ் சொல்கிறான் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா வ கல்லகத்தில் அப்வாப வ கானத் ஹைத்தலத். குர்ஆன் ஷரீஃபில் உள்ள செக்ஸுவலான வார்த்தையில ரொம்ப உச்சமான வார்த்தை இந்த வார்த்தை தான். அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த சுலேஹா அம்மா வந்து சொன்னாங்க, வாங்க கதவு பூட்டுங்கன்ட்டாங்க. கதவு பூட்டிட்டாங்க. ஹைத்தலக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கால மாதல்லா, யூசுப் சொன்னாங்க மாதல்லா, என் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன், என் ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த கருத்து செய்து நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என் ரப்பிடத்தில் நான் ஒதுங்குகிறேன், நான் என் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. ஓடுனா இந்த அம்மா பின்னால போய் சட்டையை பிடிச்சிட்டாங்க. சட்டை பிடிச்சா சட்டை கிழியுது. அந்த நேரத்தில் தற்செயலா கதவு திறக்குது. கதவு திறந்தால் வாசலிலே அந்த நேரத்தில் அந்த கதவு திறக்கும் பொழுது அந்த நேரத்திலே கதவு திறக்குகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் வாசலிலே அல்ஃபையா செய்யுதா லதல் பாப், அந்த நேரத்தில் எஜமானர் வந்துட்டார். கதவு திறந்தது யாருன்னு சொன்னா அந்த எஜமானர், அதாவது யாருங்க அவர் பேரு கித்மீர் வந்துட்டார். கித்மீர் வந்த உடனே இந்த அம்மா வந்து என்ன செய்தாங்கன்னா உடனே ஒரு நாடகம் போட்டாங்க. இவங்க சொன்னாங்க, இது மாதிரி மனுஷன் என்ன பிடிச்சு தவறா என்ன தப்பா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ள சூழ்நிலையை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. கித்மீர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுட்டு சொன்னார், இன்னஹுவின் கைதிக்கும், ஏதோ நீங்க தான் சூழ்ச்சி பண்ணிருக்கிறீங்க மாதிரி தெரியுது. இன்ன கைதக்குன்னு அலையும், அப்பா உங்க சூழ்ச்சியில இருந்து தப்பிக்கிறது பெரும்பாடுதான் அப்படின்னு சொல்லி கித்மீர் சொன்னார். அதுக்கு பிறகு ஆஹா இப்படி ஒரு பழி பெரிய இடத்து மேல வந்துருச்சே, எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்ன உடனே சுலேஹா அம்மா என்ன செய்தாங்கன்னா அந்த மிஸ்ர் தேசத்துல உள்ள அந்த ஒரு குடும்பத்தோடு தொடர்பு உள்ள அல்லது அந்த ராஜா அவையோடு தொடர்பு உள்ள இவங்க அப்படி ஆட்கள்ல கொஞ்சம் பேரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன செய்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து வச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படின்னா எந்த நேரத்தை வெளியே போனாலும் முகத்தை மூடிட்டு போவாங்க, அழகினுடைய உச்சம். அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா வெளியே போனா முகத்தை மூடிக்கிட்டு தான் போவாங்க. அப்படி உள்ள ஒரு நிலையில தான் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த வீட்டிலே அந்த நேரத்திலே அந்த சுலேஹா அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க கையில எல்லாத்தையும் ஒரு பழத்தை கொடுத்து ஒரு கத்தியும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல
இப்படி நடந்து போங்கன்ட்டாங்க. இதெல்லாம் போடக்கூடாது, இஸ்லாம் நடந்து போங்கன்ட்டாங்க. பார்த்தா அவ்வளவுதான், பச்சை பார்வையே யாரும் எடுக்கல. பழத்தை அருங்க அப்படின்னு உத்தரவு போட்டா ஒருத்தரும் பழத்தை இருக்கிற மாதிரி தெரியல, விரல அறுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒருத்தரும் பழத்தை அறுத்த மாதிரி தெரியல, எல்லாரும் விரல அறுத்துக்கிட்டாங்க. எல்லாம் குரான்ல சொல்றான், எல்லாரும் அந்த நேரத்துல விரல அறுத்தாங்க. அப்ப சரிதான், சுலைஹாமாவுக்கு ஒரு எண்ணம் வந்ததுங்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. இதுக்கு பிறகு எல்லாரும் சொன்னாங்க, இன்னும் அனுசரிச்சு போங்க. யார்கிட்ட? யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் சொன்னாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, ஜெயில அடங்கியாதான் எனக்கு நல்லது மாதிரி தெரியுன்ட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க சுலைஹாமா தவறான ஒரு நடத்தைக்கு ஒரு முற்பட்டால் அதனால ஒரு சிறையில் அடங்கின்னு ஏற்கனவே ஒரு வாசகத்தை சொல்லியிருந்தாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமே சொல்றாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய இம்மா யதுஊனனி இலை, இல்ல ஏதாவது தவறு நடந்தது போல தெரியும், என்ன கொண்டு போய் ஜெயில அடைச்சிருங்கன்ட்டாங்க. அவங்களே சொன்னாங்க, என்ன கொண்டு போய் உள்ள வச்சிருங்கன்ட்டாங்க. உள்ள போனா அங்க பெரிய சம்பவம் நடக்குது. உள்ள போயாச்சுன்னா அங்க கூட இருந்த ஆட்கள் எல்லாம் உட்காடுறான். அதுல ஒரு ஆள் ஒரு சமையல்காரர், இன்னொரு ஆள் மன்னருடைய உதவியாளர். அந்த 2 பேரும் ஒரு கனவு கண்டாங்க, ஆளுக்கு ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவு கண்ட உடனே வித்தியாசமான கனவா இருந்துச்சு. அதாவது தலையில ரொட்டியை சுமந்துட்டு போற மாதிரியும், அந்த ரொட்டியை பறவை அப்படியே கொத்திட்டு போற மாதிரி ஒரு ஆள் கண்டார். அப்படி ஒரு ஆள் கண்டு என்ன செய்தாரு, இப்படி மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ஆள் சொன்னார், நான் அப்படியே சாறு விழிஞ்சு கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா, அதனால அவங்க உள்ள என்ன செய்தாங்க, அவங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னால நான் அல்லாஹுடைய நபி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தீனை, மார்க்கத்தை, அல்லாஹுடைய அச்சத்தை, அதை பத்தி எல்லாம் உபதேசம் பண்ணாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டுக்கங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னாங்க, எப்பா இதுல ஒரு ஆளுக்கு தலை போயிடும், ஒரு ஆளுக்கு தலை போயிடும், இன்னொரு ஆள் மன்னரிடத்தில் மீண்டும் அவர் பணியாளராக சேருவார். அந்த 2 பேரும் சொன்ன, அப்படி பணவே நாங்க பார்க்கவே இல்லைன்ட்டான். அந்த 2 பேரும் நான் கனவு அப்படிலாம் ஒண்ணு பார்க்கலாங்க, சும்மா சொன்னோன்ட்டான். சரி எதா இருந்தாலும் சரி, இதுதான் விஷயம் சொல்லி அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளக்கம் சொல்லிட்டாங்க. யார் அந்த சபையிலே மன்னரிடத்திலே போய் வேலை பார்ப்பான் என்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்பிக்கை இருந்ததோ அவர்கிட்ட சொன்னாங்க, எப்பா நீ போனா சொல்லு, ஒரு நிரபராதியான ஒரு ஆள் உள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ணி சொல்லிட்டான்னு சொன்னான். அதுக்குள்ள இவன் போயிட்டான், வெளியாகி போனா மன்னத்தை போன விஷயம் மறந்துருச்சு, அங்க உள்ள வேலையில இருந்த விஷயம்னா மறந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு மன்னர் ஒரு கனவு கண்டார். கதை போய்கிட்டே இருக்குதுங்க, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. மன்னர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு என்னன்னா வித்தியாசமான கனவு. கொடுத்த 7 பசுமாடுகள் மெலிந்த 7 பசுமாடுகளை அடிக்கிறது. நீங்க மெலிஞ்சது, மெலிஞ்ச 7 பசுமாடுகள் கொளுத்த பசுமாடுகளை அடிக்குது. கொளுத்ததுதான் மெலிஞ்சதை அடிக்கணும், இப்ப அப்படி இல்ல, மெலிஞ்சது கொளுத்த பசுமாடு அடிக்குது. அது மாதிரி ரொம்ப வறண்டு போன நிலையிலே உள்ள அந்த ஒரு தாவரங்கள், அதையெல்லாம் செழித்த அந்த இதுகள்லாம் இதா அப்படி சாப்பிடுற மாதிரி இருக்கு. வித்தியாசமான ஏதோ ஒரு செய்தி இதுல சொல்லப்படுது, தெளிவா இருக்குது கனவு. மன்னர் பாக்குறாரு, ஒரு தெளிவான கனவா இருக்குதே, இது என்ன விளக்கம்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்படிதான் ஒண்ணும் இல்லைங்க, ஏதாவது பெருமையா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ஆட்கள் சொல்லி விட்டான். இல்ல இல்ல, எனக்கு ஏதோ ஒரு செய்தி இதுல இருக்குது, ஏதோ எனக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு மன்னர் உறுதியா இருக்கும் பொழுதுதான் பாட்டுக்காரங்க ஞாபகம் வந்திருக்கு. ஆஹா, நம்மள ஒரு ஆள் சொல்லி விட்டார ஜெயில அப்படின்னு சொல்லிட்டு மன்னத்தை அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவர் கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லுவார், இது மாதிரி எங்க 2 பேருக்கு சொன்னார், 2 பேருக்குமே கரெக்டா இருந்துருச்சு, அதனால நான் அவர்கிட்ட போய் கேட்டு வர்றேன். சரி போயிட்டு வந்துட்டான். மன்னர் இவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இவர் போய் இது மாதிரி மன்னர் ஒரு கனவு கண்டாரு அப்படின்னு போய் அங்க போய் சொன்ன உடனே போய் நேரடியா மன்னருடைய உத்தரவு போறாரு, அதனால போய் கேட்கிறாரு. அப்படியா அப்படின்னா 7 செழுமையான ஆண்டுகள், அதற்கடுத்து 7 பஞ்சமான ஆண்டுகள் வரும். இந்த நேரத்துல செழுமையான ஆண்டுகளிலே செழித்து வளரக்கூடிய அந்த நெற்கதிர்களை எல்லாம், அந்த நேரத்தில் வளரக்கூடிய அந்த நெற்கதிர்களை எல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் அதை எடுத்து விடாமல், நெல்மணிகளை கதிர்களில் இருந்து எடுத்து விடாமல் அப்படியே வைக்கணும். அதுக்கு பிறகு பஞ்சமான காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நிலைகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான விளக்கத்தை சொன்னார். அந்த செய்தி இங்க சொல்லிட்டார். அவர் சொன்னா மன்னருக்கு என்னன்னா, கனவுக்கு விளக்கம் மட்டும் சொல்லல, அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்லியிருக்கிறார். அப்ப பாட்டுக்காரர் விவரமான ஆளாத்தான் இருக்கிறார். வெறும் கனவுக்கு விளக்கம் மட்டும் சொல்லலையே,
அந்த கனவுக்கான விளக்கத்தையும் அதற்கு பிறகு இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார. ஆளவை கூப்பிட்டுவாங்க. அவ ஆளவை கூப்பிட்டா ஈசோ சொன்னாங்க, நான் வரமாட்டேன், நான் நிரபராதி நிரூபிக்கப்படாத வர நாங்கள் வரமாட்டேன்ட்டான். நான் நிரபராதியும் நிரூபிக்கப்படணும், உண்மையிலே நாங்க அடைக்கப்பட்டிருக்க நிரபராதி நிரூபிக்கப்பட்டாதான் நான் வெளியில வருவேன்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு என்ன இதுன்னு எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது கடைசியில துலைஹா அம்மா சொன்னாங்க, ஒமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். அதாவது நான் ரொம்ப சுத்தமான நிலையில உள்ள ஒரு பெண் அல்ல, என்னுடைய மனசுல அப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், என்னுடைய ரப்பு மன்னிப்பாளனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான். மனசுல என்ன செய்ய முடியும், பெரிய இடத்து ஆளுங்கிறதுனால மனசுல தப்பான என்ன வரக்கூடாதுன்னு இல்லையே, என்ன வர்றதுக்கு உண்டான ஒரு அளவுகோலுங்கிறதுக்கு இது அது என்ன அளவுகோல் இல்லையே. அப்ப அதனால நான் தப்பு என் மனசுல என்ன வந்துருச்சு, அவங்க அதெல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சொன்னாங்க, என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, அல்லாஹ் மன்னிக்கட்டும்னு சொல்லி அவங்க நேரடியா வாக்குமூலம் கொடுத்ததுனால அதுக்கு பிறகு சரின்னு சொல்லி வெளியில வந்தாங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, எல்லாம் வெளியில வந்தாச்சு. வெளியில வந்த உடனே மன்னர் பார்த்தாரு இவருடைய திறமை, இவருடைய நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது மாதிரி ஏற்கனவே அந்த நிதி மந்திரி கித்துமீறி இறந்து போயிருந்தார், அவர் இறந்து போயிருந்தார், அதனால இந்த பொறுப்பை நீங்க ஏறுங்கன்னு சொல்லி மன்னர் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தார். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த திறமை அல்லாஹ் கொடுத்திருந்தா மிக சிறப்பான முறையில் அந்த நிதி நிர்வாகத்தை சீர் செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல, முதல்ல ரேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கறத கொண்டு வந்ததே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா ரேஷன் சும்மா கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணு காசு கொடுக்கணும், அது வேலை செய்யணும், ஏதாவது வேலை செய்யணும், இந்த வேலையை செய்யணும், அது காசு, இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் அந்த பஞ்சமான காலகட்டத்துல கூட சிரமம் இல்லாமல் அவர்களுக்கு உணவு வரக்கூடிய இந்த நிலையை பார்த்து ஒரு ஆனந்தம். இத கேள்விப்பட்டாங்க அங்க இருக்கிறவங்க. எங்க ஏற்கனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் பலஸ்தீனத்துல கிப்ரான்ங்கிற ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா, இப்படி மாதிரி மிஸ்ர் தேசத்துல ஒரு நல்ல நீதமான ஒரு ஆள் இருக்கிறாராம், நிதி மந்திரி. எல்லாருக்கும் கஷ்டமான ஆட்களுக்கெல்லாம் எந்த விதமான இது இல்லாம எல்லாருக்கும் இது கொடுத்தவனும் நம்மளும் மேஞ்சல் அங்கிருந்து பெறட்டு வர்றாங்க. பெறட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க, பயணம் முடிக்கிறேன், நேரம் ஆகிட்டு இருக்குது. பெறட்டு அங்கிருந்து வந்தா யூசுப் எல்லாம் கண்ணு மூத்த மூடி இருக்கிறாங்க, வந்தா மூடி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க பூரா நம்ம சகோதரர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அதுக்கு பிறகு நீங்க யாரு என்ன அது, நாங்க இந்த மாதிரி ஹிப்ரான் இதுல வர்றோம், எங்க தகப்பனார் ஒரு பெரிய நபி, நாங்க அங்க இருந்து எல்லாம் வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி. இவங்க கேட்கற உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கணுமே, உங்களுக்கு இன்னொரு சகோதரர் ஒரு ஆள் இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆமா 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 அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த தடவை வரும்பொழுது அந்த சகோதரையும் சேர்த்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் சரக்கெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தையும் அதோட வச்சு கட்டி அனுப்பிருங்கன்ட்டான். பணம் நமக்கு வேண்டாம். இங்க இருந்து போறாங்க, போய் அங்க போய் பார்த்தா இது மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுத்த அந்த பணத்தை கூட வேண்டாம், நமக்கு திருப்பி அனுப்பிட்டாங்களே, ரொம்ப கண்ணியமான ஆளா இருக்கிறாங்க. அதனால தகப்பனாட்ட சொன்னாங்க, நீங்க பின்யாமீனையும் சேர்த்து அங்க அனுப்புங்கட அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தடவை நாங்க போயிட்டு வர்றோம், அவர் அடுத்து வரும்போது அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு, உங்களுக்கு சகோதரருக்கு வாய்ப்பு இருக்குது, அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு, அதனால நீங்க இவரை சேர்த்து அனுப்புங்களேன். ஏற்கனவே ஒரு பிள்ளையிலையும் நான் என்ன பாடுபட்டு இருக்கேன், அதனால எனக்கு அது இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் பெரிய பாடுபட்டு இருக்கிறேன், முழிச்சிட்டு இருக்கிறேன், அதனால நான் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல இல்ல நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பா நாங்க என்ன செய்யறோம், பத்திரமா கூட்டு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உத்தரவாதம் சொன்ன உடனே சரின்னு இங்க இருந்து புன்யாமீனையும் சேர்த்து அனுப்புறாங்க. புன்யாமீனை சேர்த்து அனுப்புனா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனை மாத்திரம் தனியா கூப்பிட்டு நினைச்சாங்க, தான் யாருன்னு காமிச்சுட்டாங்க. அப்பா நான் யாருங்கிறத காமிச்சுட்டாங்க. புன்யாமீன் விளங்கிருச்சு, ஆக நம்ம சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது அவங்களும் விளங்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு இன்னும் சொல்லல. இவங்களுக்கு நல்லபடியான உணவு அது இது எல்லாத்தையும் தானியங்கள்லாம் கொடுத்துட்டு போற நேரத்துல அந்த உணவை அளக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு படி, அந்த தங்கத்தாலான அந்த படி இருக்குத, அதை உள்ள வச்சு தச்சு விட்டாங்க. மாமி யோசனை, பழைய மாமியினுடைய யோசனை, செம்பு வச்ச மாதிரி அளக்கிறத உள்ள வச்சுட்டான். போற நேரத்துல கடைசியில படியை காணோன்ன உடனே இவங்க தான் வந்திருக்கிறாங்க, பாருங்கன்னு பார்த்தா கடைசியில் இவங்க பையில இருக்கு. அப்ப அவங்களுடைய நடைமுறையில
யாருடைய இதுல அந்த பொருள் இருக்கு அவங்களுக்கு உடனுமா இல்லையா? அவங்கள விடுங்கன்னு சொன்னா அவங்களால முடியுது. ஏற்கனவே வாப்பு ரொம்ப ஒரு மாதிரி நிலையில் இருக்கிற, அதனால பிள்ளைய நாங்க விட்டுட்டு போனா எங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க. இல்ல சட்டப்படி நடைமுறைப்படி விட்டுட்டு தான் போகணும்ட்டான். அப்ப அதனால விட்டாங்க. அந்த 10 சகோதரர்களை வராச்சுன்னா நான் வாப்பிட்டு வரமாட்டேன்ப்பா எல்லாரும். திருப்பி இவர் எப்ப அனுப்புறாரோ அப்ப நான் வர்றேன், அதுவரை நான் இங்க இருந்து வர லெவல்ல இல்ல அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போறான். இங்க இருந்து போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதம் எழுதுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான கடிதம். தான் யார், தான் ஒரு பெரிய நபி என்ற அந்த நிலை, எங்களுடைய சிறிய தகப்பனார் அவங்களுடைய எதிர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் நாங்க வர்றவங்க என்றெல்லாம் எல்லா நிலையையும் தெளிவாக எழுதி ஒரு அற்புதமான கடிதம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கடிதத்தை கொண்டு பார்த்தா ஆனந்தம். தகப்பனாருடைய கடிதம் இல்லையா, ஆனந்தப்பட்டாங்க. நீங்க அவங்களையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தகப்பனாரை அழைச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப கண்ணியமான முறையில அங்கிருந்து வரும்பொழுது நீங்க மாத்திரம் வராதீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹில் அந்த நேரத்தில் 73 பேர் இருந்தாங்களாம். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த 73 பேரும் இங்கே குடியேறினார்கள். அவர்கள் தான் பின்னால் அவர்கள் பெறுகிறார். திருமக்களே, பல்வேறு படிப்பினைகள் இருக்குது, விரிவா சொல்வதற்குண்டான நிலை இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் நம்ம. என்னன்னு சொன்னா, அதற்கு சுலைஹா அம்மா அவர்கள் எப்பொழுது என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்று சொன்னார்களோ, மனசுல ஊசலாண்டு ஏற்பட்டுச்சு, என் ரப்பு என்ன மன்னிக்கணும்னு சொன்னார்களோ, அந்த சொல்லை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து விட்டானோ நிச்சயமா மன்னிப்பு இருக்குதுன்னு எழுதும். அதே போல பின்னால் அந்த கித்மீர் என்ற அந்த நிதி மந்திரி இறந்து விட்ட காரணத்தினாலையும், பயான் கூட்டத்தினால திறந்தவரை விடுக்குமா நினைச்சிடாது. என்னைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதை, என்னைக்கு கித்மீர் என்ற அந்த மன்னர் கித்மீர் என்ற அந்த நிதி மந்திரி இறந்து விட்ட காரணத்தினாலும் அவங்களும் தனிமையில இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சு. இப்போ ஒரு பரிசுத்தமான நிலையில அவங்க தன்னை திருத்திக்கிட்டாங்கிற நிலையில அந்த மன்னர் திருப்பி இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை, இவங்களை இந்த மன்னருடைய அந்த நீதிமந்திரியுடைய மனைவி அவங்களுக்கு நிக்கா செய்து வச்சாங்க. நிக்கா செய்து வச்சு அதுல 2 குழந்தை பிறந்துச்சு. வரலாற்றுல இருக்குது. வரலாற்றுல ஆதாரபூர்வமான அல்பிதாயா வன்னிஹாயா பிரபலமான வரலாற்று நூல்கள் அதுல தெளிவு இருக்குது. அதனால அது குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்கக்கூடாது. இது வரலாற்றுல இருக்குது. வரலாற்றுல மறுத்தா தாஜ்மஹால் எங்க இருக்கு, ஆதாரம் யார் கட்டினான்னு ஆதாரம் சொல்ல முடியுமா? கட்டினான்னு வரலாறு ஏதோ வரலாறு தானே சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரம் சொல்லணும்னா வரலாறு காலம் எல்லாம் எது வரலாறு அங்கீகரிக்கப்பட்டது. மற்ற நபிமார்களுடைய மனைவிகள் எப்படி வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அது மாதிரி இவங்களுடைய மனைவியும் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால தப்பான ஒரு எண்ணத்தில் அந்த பார்வை பார்ப்பது அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம் என்ற அந்த சொல்லுக்கு மாற்றமானதும் வரலாற்றை நேரடியாக மறுக்கக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உயர்வான வாழ்க்கையை, பின்னால் அவங்க பெற்ற அந்த செழுமையை அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆக்கி தந்தருள் புரிவானா. எல்லா விதமான சோதனைகளை விட்டு பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.